ஹலோ வீவர்ஸ், அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று அன்னையர் தினம். அன்னையர் தினம் ஆகிய இன்று நாங்கள் ஊருக்கு வந்து எங்கள் அம்மாவோட இருந்து நாங்கள் கொண்டாடுறோம். இது எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த உலகத்தில் நமக்கு முதல்ல தெரிஞ்ச முகம், முதல்ல கேட்குற குரல், முதல் நம்புகிற உயிர் அது அம்மா தான். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை மட்டும் பிறக்கலை, ஒரு அம்மாவும் பிறக்கிறாங்க. அந்த நாளிலிருந்து அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்களுக்காக இல்லை, நமக்காக தான். நமக்கு பிடிச்சதை சாப்பிட வைக்க, அவங்களுக்கு பிடிச்சதை விட்டு விடுவாங்க. நமக்கு நல்ல ட்ரெஸ் வாங்க அவங்க பழைய ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைகளையே மறந்துடுவாங்க. நம்ம சின்ன வயசில் ராத்திரி தூங்காமல் அழுதுருக்கோம். ஆனால் அம்மா ஒரு நாளாவது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம விட்டு போயிருக்காங்களா? நமக்கு சின்ன காய்ச்சல் வந்தாலே அம்மா சாப்பிடாம கூட இருப்பாங்க. நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு கடவுளிடம் கண்ணீர் விட்டு பிரார்த்திப்பாங்க. ஆனால் நாம் பெரியவங்களான பிறகு என்ன பண்ணுறோம்? அம்மா கூப்பிட்டா இப்போ பிஸின்னு சொல்கிறோம், அவங்க பேச வந்தால் அப்புறம் பேசுகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம குரல் கேட்கணும்னு தான் அவங்க நாளெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா தன்னோட வலியை கூட வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனால் பிள்ளை சோகமாக இருந்தால் அவங்க மனசு உடைஞ்சி போயிடும். உலகத்தில் நம்ம கண்ணீரை பார்த்தாலே உள்ளுக்குள்ள அழுகிற ஒரே உயிர் அம்மா தான். வெற்றி அடைந்தா என் பிள்ளைதான்னு பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, நான் இருக்கேன்னு நம்ம கையை பிடிப்பாங்க. அம்மா இல்லாத வீடே இல்லை. சில பேருக்கு இந்த அம்மா கூட இருப்பாங்க, ஆனால் சில பேருக்கு அம்மா ஞாபகம் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க, அவங்க சிரிப்பதுக்கு காரணமாக இருங்க. ஏன்னா நாம் வளர வளர அம்மா வயசாகிட்டே போகிறாங்க. ஒரு நாள் நாம் அம்மானி கூப்பிடும்போது அந்த குரல் திரும்பி வராமலும் போயிடலாம். அதுக்குள் அவங்களுக்குள் அன்பு கொடுங்க, நேரம் கொடுங்க, மரியாதை கொடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் நேசிக்கும் ஒரே உயிர் அம்மா மட்டும்தான். இன்று மதர்ஸ் டே. எல்லோரும் ஒரு தடவை உலக அம்மாவை கட்டி பிடிச்சு சொல்லுங்க, அம்மா நீங்க இருந்ததால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா என்றால் வெறும் ஒரு உறவு இல்லை, அது நம்ம வாழ்க்கையின் மூச்சு. நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையே உருவாக்கிய தேவதை. நாம் சின்ன வயதில் நடக்க தெரியாமல் விழுந்தபோது முதலில் ஓடி வந்து கையை பிடித்தது அம்மா. நாம் பேச தெரியாமல் இருந்தபோது முதல் வார்த்தையை கற்றுக் கொடுத்தது அம்மா. நாம் சாப்பிடாமல் இருந்தால் பசிக்காமல் இருந்தவள் அம்மா. நாம் தூங்கும் வரை தூங்காமல் காத்திருந்தவள் அம்மா. ஒரு அம்மா தன்னுடைய கனவுகளை விட்டு கொடுப்பாள், ஆனால் பிள்ளைகளோட கனவுகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாள். நமக்காக கஷ்டப்படுவாள், நமக்காக அழுவாள், நமக்காக பிரார்த்திப்பாள். ஆனால் நாம் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். உலகத்தில் எல்லோரும் நம்மை சந்தோஷப்பட்டாலும் என் பிள்ளை ஜெயிப்பான் என்று நம்புகிற ஒரே உயிர் அம்மா. நம்ம வெற்றி அவங்க சந்தோஷம், நம்ம கண்ணீர் அவங்க வலி, நம்ம சிரிப்பு அவங்க உயிர். அம்மா கையால் சாப்பிட்ட சாப்பாடு 5 நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டதையும் மிஞ்சும். ஏன்னா அதில் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். நாம் பெரியவங்க ஆகலாம், பணம் சம்பாதிக்கலாம், உலகம் முழுக்க சுற்றலாம், ஆனால் அம்மா மடியில் கிடைக்கும் நிம்மதி வேறு எங்கும் கிடைக்காது. அம்மா வயசாகிறாங்க, ஒரு நாள் அவர்களோட கைகள் நடுங்கும். அந்த நேரத்தில் அவர்கள் நம்மை பிடிச்ச மாதிரி நாம் அவர்களோட கையை பிடிக்கணும். அம்மாவை நேசிக்க ஒரு நாள் போதாது, ஒவ்வொரு நாளும் அவர்களை மதிக்கணும், அவர்களோட பேசணும், அவர்களை சிரிக்க வைக்கணும். இன்று வீட்டுக்கு போனதும் ஒரு முறை அம்மாவை கட்டிப்பிடிங்க, ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு உலகத்திலேயே பெரிய பரிசு. அம்மா இந்த உலகத்தில் நமக்கு முதலில் கிடைத்த அன்பு. நமக்கு பெயர் வருவதற்கு முன்பே நம்மை உயிராக நேசித்த ஒரே மனிதர் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் முதல் ஆசிரியர் அம்மாதான்.
குழந்தை பேச கற்றுக்கொள்வதும் நடக்க கற்றுக்கொள்வதும் மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் முதலில் கற்றுத்தருவது அம்மா. நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே புரிய வைக்கிறாள். குழந்தை தவறு செய்தால் கண்டிப்பதும் சரியான பாதையில் நடத்துவதும் அவளுடைய அன்பின் ஒரு பகுதியே. சில நேரங்களில் அம்மாவின் கோபம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தின் பின்னால் இருக்கும் எண்ணம் நம்மை நல்ல மனிதராக மாற்ற வேண்டும் என்ற ஆசைதான். உலகம் முழுவதும் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் என் குழந்தை நல்லவன் என்ற நம்பிக்கையுடன் நிற்பவர் அம்மா மட்டுமே. அம்மாவின் தியாகத்தை எந்த வார்த்தைகளாலும் முழுமையாக விவரிக்க முடியாது. குழந்தை பசிக்க கூடாது என்பதற்காக தானே சாப்பிடாமல் இருப்பாள். குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் விட்டு கொடுத்து உழைப்பாள். குழந்தை நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்து கவனிப்பாள். குழந்தைக்கு சிறிய காயம் ஏற்பட்டாலும் அவளுடைய மனம் அதிகமாக வலிக்கும். குழந்தை வெற்றி பெறும்போது உலகிலேயே அதிக மகிழ்ச்சி அடைவதும் அம்மாதான். ஒரு தாய் தனது குழந்தைக்காக செய்யும் தியாகங்களை எண்ணிக்கூட முடியாது. அதனால்தான் தாயின் அன்பு கடவுளின் அன்பிற்கு சமம் என்று பலர் கூறுகிறார்கள். வாழ்க்கையில் நாம் எத்தனை பெரியவர்களாக வளர்ந்தாலும் அம்மாவுக்கு நாமெல்லாம் சிறிய குழந்தைகள்தான். நாம் வெளியே செல்லும்போது பாதுகாப்பாக போய் வர வேண்டும் என்று கவலைப்படுவாள். நாம் சாப்பிட்டோமா, நன்றாக தூங்கினோமா, உடல் நலம் சரியா என்று தினமும் நினைப்பாள். நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் தைரியம் தரும் வார்த்தைகளை சொல்லி மீண்டும் எழுப்புவாள். உலகத்தில் யாராவது நம்மை விட்டு விலகினாலும் அம்மா மட்டும் கடைசி வரை நம்முடன் இருப்பாள். அதனால்தான் தாய் போல் யாருமில்லை என்று அனைவரும் உணர்ச்சியுடன் சொல்கிறார்கள். அன்னையர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அம்மாவிற்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். அவளுடைய அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொண்டு அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுடன் நேரம் செலவிடுவதுதான் உண்மையான அன்னையர் தின கொண்டாட்டம் ஆகும். Happy Mother's Day!